ஒரு மனிதனோட வாழ்க்கையில் இன்பம் வருவதற்கும் துன்பம் வருவதற்கும் காரணம் இந்த ஒரு விஷயமும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு மனிதன் இன்பமான இல்லை துன்பமான வாழ்க்கையை வாழ அவங்க பிறக்கிற ராசி நேரம் இதை வச்சு நாம் தெரிஞ்சுக்கலாம். ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் பாருங்கள், இன்பங்களையும் நிறைந்த செல்வ வாழ்க்கையும் அனுபவிக்கக்கூடிய யோகம் இயல்பிலேயே கொண்டது துலாம் ராசி. இப்படி இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க, உங்களோட வாழ்க்கையிலேயே கஷ்டங்கள் வருது, துன்பங்கள் வராமல் இருக்க என்ன செய்யணும்? உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வையும் நன்மையும் பல அதிர்ஷ்டங்களையும் பெற என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். அதுக்கு அதே போல தான் இந்த வாரத்தோட கிரகம் இப்போ எப்படி இருக்குது, அதனோட என்ன விஷயம் உங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் நினச்ச காரியங்கள் அது போலவே சரியாக நடக்குமா? உங்களுக்கு பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இது குறித்து முழுமையான தகவலையும் வாங்க நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். துலாம் அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், உங்கள் ராசி அதிபதி சகல கலைகளுக்குமே அதிபதியான சுக்கிரன். பெரும்பாலும் பாருங்கள், இந்த சுக்கிரன் அதிபதியாக கொண்டவங்க எப்பொழுதுமே சிறப்பான உயர்வு, எண்ணிய செயலில் வெற்றி, இது எல்லாமே பெறக்கூடியவங்களாக இருப்பீங்க. நீங்கள் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற உங்கள் ஜாதகம் எப்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். அது எளிமையாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். நீங்கள் ஜாதகம் இப்போ எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை இதனாலையும் பெற முடியும். ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ராசி கட்டத்தில் இந்த துலாம் ராசி 7வது ராசியாக வருது. இந்த ராசியோடைய அதிபதி இன்பங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான். துலாம் சுக்கிர பகவான் ஆட்சி வீடாகவும் இருக்குது. இதனால் பாருங்கள், இந்த ராசியில் பிறக்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் குடும்பம் ஓரளவுக்கு வசதி படைத்ததாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த ஆண் மற்றும் பெண் நல்ல ஒரு தோற்றப்புலிவோடு இருப்பீங்க. மற்றவங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட பேச்சு திறமை இது எல்லாமே இருக்கும். இதுக்கு துலாம் ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே சீரும் சிறப்புமாக வாழணும், துன்பம் இல்லாமல் நல்ல ஒரு உயர்வான வாழ்க்கையில் இருக்கணும், நன்மைகளை உங்களோட வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு இந்த பரிகாரம் கண்டிப்பாக உதவி செய்யும். அது என்ன அப்படின்னா, துலாம் ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் நன்மைகளை அதிகம் ஏற்பட உங்களோட வீட்டில் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி யோகம், குபேரர் யாகம் பண்ணுறது நல்லது. அதே போல் வெள்ளிக்கிழமையில் உங்கள் வீட்டில் லட்சுமி மற்றும் குபேர படங்களுக்கு வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வு ஏற்படுத்தும். கோயிலுக்கு கூட போகலாம், முடியாதவங்க வீட்டில் கூட புகைப்படங்களை வைத்து வழிபாடு செய்யலாம். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது சின்ன கற்கண்டுகள் இருக்குல்ல, அது நெய்வேத்தியமாக வச்சு தூபங்கள் கொளுத்தி லக்ஷ்மி குபேரன் மந்திரத்தை 108 முறை துதித்தே நீங்கள் வணங்கி வருவதால் நன்மையும் நல்ல ஒரு உயிரும் எல்லா வகையிலுமே பெறலாம். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் நவகிரக சன்னதியில் சுக்கிர பகவான் இருப்பார் இல்லையா, அதாவது உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான், அவருக்கு மல்லிகைப்பூ சமர்ப்பணம் செய்து சர்க்கரை கற்கண்டு இதில் ஏதாச்சும் நெய்வேத்தியமாக வச்சு நெய் தீபமேற்றி சுக்கிர பகவானோட மந்திரங்களை துதித்து நீங்கள் வணங்கி வாருங்கள். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு, நன்மை, அதிர்ஷ்டங்கள் எல்லாமே வந்து சேரும். வருடத்தில் ஒரு முறையாச்சும் நீங்கள் கண்டிப்பாக சுக்கிர பகவான் தலமாக இருக்கக்கூடிய கஞ்சனூர் கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் செய்யணும். உங்கள் பேரில் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. சிறப்பான உயர்வு, தொழிலை விட்டு இது எல்லாமே வரும். அப்படி நீங்கள் கஞ்சனூர் போய் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் சுவாமி வழிபாடு செய்கிற மாதிரி பிளான் பண்ணிப்போங்க. இதுதான் சிறப்பான உயர்வை கண்டிப்பாக கொடுக்கும். சுக்கிர பகவான் பெண்கள் மற்றும் விலங்குகள் மீது ஆதிக்கம் செலுத்தும் ஒரு கிரகம். இதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, வசதி குறைந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன விஷயம் தேவைப்படுது அப்படின்னு அதை நீங்கள் தானமாக வழங்கலாம். ஆடை, உணவு இந்த மாதிரி தானம் கொடுக்கறது நல்லது. அதே போல் பசுமாடு, நாய், குரங்கு, பறவைகளுக்கு இந்த மாதிரி உயிரினங்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்கறதுமே சுக்கிர பகவானின் கருணையை உங்கள் மீது கருணையான பார்வை உங்கள் மீது பட்டு உங்கள் சுக்கிர தோஷத்தை நீக்கும் அமைப்பை ஏற்படுத்தும். உங்கள் வீட்டு பெண்களையோ அல்லது மற்ற பெண்களையோ இந்த துலாம் ராசிக்காரங்களாம் திட்டவே கூடாதுங்க. திட்டுறது, அடிக்கிறது, அவமானம் செய்கிறது இதெல்லாம் செய்யவே கூடாது. இது சுக்கிரனோட அருளை பெற்றுத்தராது. அதனால தான் சுக்கிரனோட அருளும் லட்சுமி தேவியின் அருளாசியும் உங்களுக்கு கிடைத்து பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு நன்மைகள் உண்டாகணும் அப்படின்னா நீங்கள் இந்த பெண்களை திட்டுறது, அடிக்கிறது இதெல்லாம் தவிர்க்கணும். அதே போல் கோவில்கள், மடங்கள் இதுக்கெல்லாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளை நிற வெண்ணெய் கட்டிகளையும் பசும்பால், வெள்ளை நிற பசும்பால் இருக்கு இல்லையா, இது தானமாக கொடுங்க. இது ரொம்பவுமே நல்லது. இது கேட்குறதுக்கு சின்ன சின்ன விஷயம் போல் தோணும். இதை செஞ்சு பாருங்கள், சிறப்பான உயர்வு, நன்மை எல்லாமே பெறுவீங்க. உங்களுக்கு உரிய ராசி நிறம் கூட வெள்ளை தான். வெள்ளை நிற பொருட்களை நீங்கள் தானம் கொடுக்கறது சிறப்பான உயர்வு, நன்மை ஏற்படுத்தும். சுக்கிரனோட அம்சத்தை உங்களுக்கு அதிகரித்து தரும்.
எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற முடியும். உங்களுக்கு சுக்கிரன் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் சுக்கிர பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சுக்கிரனோட அருளாசியோட உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச எல்லா விஷயங்களும் கிடைக்கப்பட்டு நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சரி வாங்க, நம்ம இப்போ இந்த வாரத்தோட கிரக சூழல் எப்படி இருக்குது, என்ன விஷயம்லாம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது போல் நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். துலாம் ராசி, இதில் பாருங்களேன், சித்திரை 3 4ஆம் பாதம், சுவாதி விசாகம்ல 1 2 3ஆம் பாதம் இருக்குது. உங்களுக்கு இந்த வாரத்தோட கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது பஞ்சமஸ்தானத்தில் பாருங்கள், புதன் மற்றும் ராகு 2 கிரகங்களும் ஒரு சேர அமைஞ்சிருக்கு. அடுத்து ருண ரோகஸ்தானம், இங்கே சூரியன் செவ்வாய் சனி பகவான் இருக்காங்க. அடுத்து கலசஸ்தானம், இந்த இடத்துல சுக்கிரனும், பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும், லாபஸ்தானத்தில் பாருங்கள் கேது பகவானும் இருக்கார். சைன போகஸ்தானத்தில் சந்திரனும் அமர்ந்திருக்கிறாரு. இந்த ஒரு கிரக சூழல் இந்த வாரம் உருவாகி இருக்கு. இந்த சூழலை பார்க்கும் பொழுது பெரும்பாலும் பாருங்களேன், இந்த வாரம் அப்படிங்கிறது உங்களோட விருப்பத்திற்கு மாறான சில காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது. கவனமாக இருங்க. இந்த ஒரு சூழலில் மனக்குழப்பம் வரலாம், எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களோட பொருட்களை ரொம்பவுமே கவனமாக பார்த்துக்கணும். அடுத்தவங்க கிட்ட தேவையில்லாமல் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம். சில்லறை சண்டைகளும் பெரிய சண்டையோ வாக்குவாதம் தவிர்ங்க. சண்டை சச்சுரவுகளில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனை, வயிறு தொடர்பான நோய் நொடி வரலாம். உணவு வழக்கத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. பண வரத்துமே நல்லா இருக்கு, ஆனால் பண விஷயத்துலையுமே நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் பொழுது கவனமாக இருக்கணும். இந்த வாரம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல் உருவாகுது. அப்படி கடுமையாக நீங்கள் உழைச்சிங்கன்னா எதிர்பார்த்தபடி எல்லாமே நல்லதாக நடக்கும். அதே போல் பழைய பாக்கிகளுமே இந்த காலகட்டத்தில் வசூலாகும். வராத கடனும் வந்து சேரும் அமைப்பு உண்டாகுது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி அன்பர்கள் கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். வாக்குவாதம் செய்யாமல் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்கள்கிட்டையுமே தேவையில்லாமல் வீணான வாக்குவாதங்கள் செய்யாதீங்க. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட செயல்பாடுகள் தேவையில்லாமல் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவது போல தான் இருக்கும். ஆனாலும் அவங்களுக்கு புரிய வைங்க, அனுசரித்து போங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் பிள்ளைங்களோட முன்னேற்றத்துக்காக நீங்கள் பாடுபடக்கூடிய சூழல். பெண்களுக்கு காரிய தடையால் கொஞ்சம் மனக்குழப்பம், இந்த டென்ஷன் இதெல்லாம் வரலாம். பணவரத்து நல்லா இருக்குது. மாணவர்கள் யார்கிட்டையுமே நீங்கள் வீணான வாக்குவாதம் செய்யாமல் அனுசரித்து இருக்கிறது நல்லது. கவனமாக அவங்களோட பாடங்களை படிங்க. வெற்றி வாய்ப்புகளை எல்லா வகையிலுமே பெறலாம். சிறப்பான உயர்வு, நன்மை இதெல்லாம் வேணும்னா பொறுமை கண்டிப்பாக தேவைப்படுது. இந்த சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த வாரத்தின் அமைப்புகளால் என்ன மரண விளைவுகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். முதல்ல சித்திரை நட்சத்திரத்தில் 3 4ஆம் பாதம் இருக்குது. இந்த வாரம் எல்லா காரியங்களுமே உங்களுக்கு நல்லா நடக்கும். கவனமாக எச்சரிக்கையாக இருந்தால் முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவங்களால தக்க சமயத்தில் உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய உதவியும் கிடைக்குது. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லா இருக்குது. மனதில் புது தைரியம், தன்னம்பிக்கை உருவாகுது. சுய நம்பிக்கை உண்டாகுது. நீங்கள் எடுத்து செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையுமே பாருங்கள், அதை சிறப்பாக செஞ்சு முடித்து எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே போல் வியாபாரம் தொடர்பான செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முக்கிய பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய செயல்திறன் இப்போ அதிகரித்து காணப்படும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க, கவனமாக இருங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் நினச்சது நடக்கும், தொட்டது துளங்கும். சிறப்பான உயர்வு, நன்மை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த வாரம். அடுத்து சுவாதி. இந்த வாரம் குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் உருவாகக்கூடிய அமைப்பு உண்டாகுது. பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் உங்களை மீண்டும் வந்து சேரலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனசாபம் நீங்குது. பிள்ளைகள் கல்வி பற்றின சிந்தனை அதிகரிக்கும். உறவினர் மத்தியில் நல்ல ஒரு மரியாதை அதிகரிக்கும். பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்பு வரும். திடீர் செலவு வரலாம். முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் திருப்தியான நிலை உண்டாகுது. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். காரிய வெற்றி உண்டாகும். இதுவரைக்கும் இருந்த கவலை தீரக்கூடிய அமைப்பும் உருவாகுது. அடுத்து பாருங்கள், விசாகம் 1 2 3ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் நினைச்ச காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழல் உருவாகுது. பண வசதியுமே சிறப்பாக இருக்குது. தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி ஒரு பிடிப்பு வரும் பாருங்கள். இப்போ எதிர்பார்த்த தகவல் நல்லதாக வந்து சேரும்.
இடமாற்றம் இந்த வாரம் வரலாம். எதிர்பாராத திடீர் செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும். எதிர்பார்த்த லாபம் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைச்சா கண்டிப்பாக நன்மைகளை எல்லா வகையிலும் பெறலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு பார்த்து பயன்பெறட்டும். தொடர்ந்து வார்த்தைக்கு நன்றி.